வணக்கம். தமிழன் செய்திகள். முல்லை பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்திற்கு திறக்கப்படும் தண்ணீரில் கேரளா கழிவுநீர் கலப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என கூறி ஒருங்கிணைந்த 5 மாவட்ட முல்லை பெரியாறு வைகை பாசன விவசாய சங்கத்தினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பத்தில் ஒருங்கிணைந்த 5 மாவட்ட முல்லை பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 1.5 கோடி தமிழ் மக்களின் குடிநீர் ஆதாரமான முல்லை பெரியாற்று அணை தண்ணீரில் கேரள அரசு நயவஞ்சகத்தின் உச்சபட்சமாக செயலாக குமுளி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து கழிவு நீரை தலைமதகு பகுதியில் கலந்து விடுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என கூறி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீட் தேர்வில் நடைபெற்ற முறைகேடுகளை கண்டித்து டெல்லியில் போராடும் மாணவர்களுக்கு ஆதரவாகவும் நீட் தேர்வை உடனே ரத்து செய்ய கோரியும் தமிழக வாழ்வு கட்சியின் மாணவர் அமைப்பு சார்பில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நீட் தேர்வில் நடைபெற்ற முறைகேடுகளை கண்டித்து டெல்லியில் போராடும் மாணவர்களுக்கு ஆதரவாகவும் நீட் தேர்வை உடனே ரத்து செய்ய கோரியும் ஒன்றிய அரசின் கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக கோரியும் தமிழ்நாடு மாணவர் வழக்கறிஞர் இளையோர் கூட்டமைப்பு மற்றும் தமிழக வாழ்வு கட்சியினர் மாணவர் அமைப்பு சார்பில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமை அலுவலகமான திருவள்ளுவர் இல்லத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்போராட்டத்தின் 2ஆம் நாளான இன்று பொது பள்ளிகளுக்கான மாநில மேடை அமைப்பின் தலைவர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் மற்றும் ஏராளமான மாணவர் சமூக பிரதிநிதிகளும் பங்கேற்று உரையாற்றினர். மேலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு தி வேல்முருகன் அவர்களும் மாணவர்களோடு போராட்டத்தில் பங்கேற்றார். மயிலாடுதுறையில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவியை ராஜினாமா செய்ய வலியுறுத்தி மயிலாடுதுறை வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கூட்டமைப்பின் மாவட்ட தலைவர் அருண் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமான ஆசிரியர்கள் பங்கேற்றனர். டெல்லியில் மாணவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து தூத்துக்குடியில் 2000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். டெல்லியில் மாணவர்கள் மீது நடைபெற்றதாக கூறப்படும் தாக்குதலை கண்டித்து தூத்துக்குடியில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் 2000க்கும் மேற்பட்ட மாணவிகள் தாங்களாகவே முன்வந்து கல்லூரி வளாகத்திற்குள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற மாணவிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மாணவிகளில் பலர் கருப்பு நிற உடை அணிந்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். சிறிது நேரம் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டம் அமைதியான முறையில் நடைபெற்றதை அடுத்து மாணவிகள் பின்னர் கலைந்து சென்றனர். கோவை தொட்டிப்பாளையம் பிரிவு பகுதியில் உள்ள கோவை வித்யா மந்திர் பள்ளியில் 2வது சப் ஜூனியர் மற்றும் ஜூனியர் மாவட்ட அளவிலான கோகோ சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. கோவை தொட்டிப்பாளையம் பிரிவு பகுதியில் உள்ள கோவை வித்யா மந்திர் பள்ளியில் 2வது சப் ஜூனியர் மற்றும் ஜூனியர் மாவட்ட அளவிலான கோகோ சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. ராதா பாலமணி நினைவு கோப்பைக்காக 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் கோவை மாவட்டத்தை சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த 900க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் 2 நாட்கள் நடைபெறும் இந்த சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு ராதா பாலமணி நினைவு கோப்பை மற்றும் பரிசுகள் வழங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. கோவை PSG தொழில்நுட்ப கல்லூரியில் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. கோவை PSG தொழில்நுட்ப கல்லூரியின் ஆட்டோமொபைல், சிவில், மெக்கானிக்கல், மெட்டலர்ஜிக்கல் மற்றும் புரொடக்ஷன் பொறியியல் பிரிவுகளுக்கான விருதுகள் வழங்கும் விழா PSG நூற்றாண்டு விழா அரங்கில் நடைபெற்றது. விழாவில் 469 இளங்கலை மற்றும் முதுகலை மாணவர்களுக்கு பட்ட சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற பெடரல் வங்கியின் முன்னாள் மேலாண்மை இயக்குநரும் TVS கேபிட்டல் ஃபண்ட்ஸ் நிறுவனத்தின் மூத்த ஆலோசகருமான ஷியாம் சீனிவாசன் பட்டதாரிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். தொழிலாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக கடந்த 2 நாட்களாக உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் 30 ஆண்டுகளாக ஆலையில் பணியாற்றி வந்த தொழிலாளர் ஒருவர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் போளூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அடுத்த கரைப்பூண்டி பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் தரணி சர்க்கரை ஆலையில் 80க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் எந்தவித முன்னறிவிப்புமின்றி திடீரென பணி நீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தரணி சர்க்கரை ஆலையில் கடந்த 30 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் போளூர் மேல் சாவடி தெருவை சேர்ந்த தொழிலாளர் பன்னீர்செல்வம் அரளி விதியை அரைத்து குடித்து தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் மயக்கமடைந்து கீழே விழுந்த அவரை குடும்பத்தினர் மீட்டு உடனடியாக போளூர் அரசு மருத்துவ
மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். இந்த தகவலை அறிந்த போளூர் தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர் அபிஷேக் போளூர் அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று சிகிச்சை பெற்று வரும் தொழிலாளர் பன்னீர்செல்வத்தை சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் மங்களபுரம் அருகே உள்ள அருள்மிகு வடபத்திரகாளியம்மன் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் மங்களபுரம் அருகே உள்ள ஈஸ்வரமூர்த்தி பாளையத்தில் அமைந்துள்ள 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையான வரம் தரும் அருள்மிகு வடபத்திரகாளியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாதம் 2வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் வெகு விமர்சையாக நடைபெற்றன. இதையொட்டி மூலவர் அம்மனுக்கு 208 கிலோ தாழம்பூ குங்குமத்தால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். ஆஷாட நவராத்திரியின் 9ஆம் நாளை முன்னிட்டு காவிரிக்கரை படித்துறை விஸ்வநாதர் ஆலயத்தில் புகழ்பெற்ற வெற்றி வாராகி அம்மனுக்கு சிறப்பு யாகம் நடைபெற்றது. மயிலாடுதுறை காவிரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள படித்துறை விஸ்வநாதர் ஆலயத்தில் வெற்றி வாராகி அம்மனுக்கு இறுதி நாளான இன்று பால், பன்னீர், மஞ்சள், இளநீர், திரவிய பொடி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு மலர்களால் புஷ்பாஞ்சலி அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கொடைக்கானல் வத்தலகுண்டு செல்லும் பிரதான மலை சாலையில் உள்ள மதுபான கூடத்தில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த முதியவரால் மதுபான கடையை அங்கிருந்து அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை மற்றும் பிரதான வத்தலகுண்டு செல்லும் மலைசாலை அருகே அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. இந்நிலையில் நேற்று இரவு மது அருந்துவதற்கு வடகரை பாறை சேர்ந்த முருகன் என்பவர் வந்துள்ளார். அப்போது மதுபான கூடத்தில் அமர்ந்து மது அருந்திய முருகன் சிறிது நேரத்தில் மது போதை அதிகமான நிலையில் நடக்க முடியாமல் மதுபான கூடத்திலேயே அமர்ந்து உறங்கிவிட்டதாக தெரிகிறது. இதனை அடுத்து பாரின் உரிமையாளர் மற்றும் பணியாளர்கள் இதனை கவனிக்காமல் பாரை பூட்டிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதனிடையே இன்று காலை வழக்கம் போல் பாரை திறந்த போது முருகன் உள்ளே இறந்த நிலையில் இருந்ததை தொடர்ந்து பாரின் உரிமையாளர் உடனடியாக பாரை பூட்டிவிட்டு அருகிலிருந்து தலைமறைவாகிவிட்டதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தாண்டிக்குடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைச்சர் விக்னேஷ் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் ரூபாய் 13.88 கோடி மதிப்பீட்டிலான 61 முடிவிட்ட வளர்ச்சி திட்டப் பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தும் 5313 பயனாளிகளுக்கு ரூபாய் 4.54 கோடி மதிப்பீட்டில் அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் அனைத்து துறை அரசு அலுவலர்களுடன் ஆய்வுக் கூட்டம் மேற்கொண்டார். இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உள்ளிட்ட அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். வாணியம்பாடி அருகே உள்ள முருகர் கோவிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு ஏலம் விடும் நிகழ்வு நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த வளையாம்பட்டு பகுதியில் உள்ள பழனி ஆண்டவர் திருக்கோவிலில் இன்று ஆடி கிருத்திகை பண்டிகையை ஒட்டி ஏலம் விடும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிலையில் முன்பு இருந்த ஒரு சிலர் கோவில் முறையில் முறைகேடு செய்துள்ளதாகவும் அதன் மீது நடவடிக்கை எடுத்த பின்புதான் ஏலம் நடத்த வேண்டும் என ஒரு தரப்பினர் தெரிவித்த நிலையில் அதைத் தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அந்த வாக்குவாதம் மோதலாக மாறியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல்லில் 150 லட்சம் மதிப்பீட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு அரங்கத்தை அமைச்சர் விக்னேஷ் திறந்து வைத்தார். இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் சார்பில் திண்டுக்கல் மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் ரூபாய் 150 லட்சம் மதிப்பீட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு அரங்க கட்டடத்தை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் திறந்து வைத்தார். பின்னர் விளையாட்டு உபகரணங்களை பார்வையிட்டார். இதில் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி, நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் ஐயனார் மற்றும் மாவட்ட விளையாட்டு அலுவலர் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஒட்டப்பிடாரம் மாப்பிள்ளையூரணி பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு மாட்டுவண்டி போட்டி நடைபெற்றது.
முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு ஒட்டப்பிடாரம், மாப்பிள்ளையூரணி, டேவிசியாபுரம், ஜே நகர் காமராஜர் நற்பணி மன்றம் சார்பில் 4ஆம் ஆண்டு எம் சுந்தர் ஏற்பாட்டில் சோனாராஜன், செந்தில்குமார், குமார் ஜி ராஜா, பாஸ்கர், சுரேஷ், கண்ணன், ரியால்சன் ஆகியோர் முன்னிலையில் நடந்த மாட்டு வண்டி எல்கை பந்தய போட்டி வெற்றி பெற்று மாட்டு வண்டி வீரருக்கு முதல் பரிசை எஸ்பி சிட்பண்ட் நிறுவனர் ஏ சுதாகர் வழங்கினார். இந்த மாட்டு வண்டி போட்டி பந்தயத்தை காண சாலை இருபுறமும் பொதுமக்கள் கூடி நின்று மாட்டு வண்டி ரேஸ் போட்டியை கண்டு களித்தனர். பொள்ளாச்சி ஜெயராமனின் மகன் பிரவீன் செய்தது திட்டமிட்ட கொலை மற்றும் விபத்து வழக்காக பதிவு செய்யப்பட்ட வழக்கை மீண்டும் விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் தாவேகா நிர்வாகி புகழேந்தி பேசியுள்ளார். கோவை உடையாம்பாளையம் பகுதியில் அதிமுக, அமமுக, ஓபிஎஸ் அணிகளில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்துள்ள புகழேந்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நீண்ட ஆண்டுகளுக்கு முன் பொள்ளாச்சி ஜெயராமனின் மகன் பிரவீன் 4 மாணவிகளுடன் காரில் சென்று விபத்தில் சிக்கினார். அப்போது மற்றவர்களை விட்டுவிட்டு பிரவீனை மட்டும் ஓடிவிட்டார் என்றும், பின்னர் அந்த விபத்தில் சிக்கிய வீர சுரேகா என்ற பெண் கொடுத்த வாக்குமூலத்தை அரசு எடுத்துக்கொள்ளாமல் பிரவீனை தப்பவிட்டார்கள் என்றும் தெரிவித்தார். எனவே பொள்ளாச்சி ஜெயராமனின் மகன் பிரவீன் செய்தது திட்டமிட்ட கொலை என்றும், விபத்து வழக்காக பதிவு செய்யப்பட்ட வழக்கை மீண்டும் விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் தாவேகா நிர்வாகி புகழேந்தி பேசியுள்ளார். பூஞ்சோலை மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி 2ஆம் வெள்ளியை முன்னிட்டு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா தாலுகா நந்தியாலயம் கிராமம் பூஞ்சோலை நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பூஞ்சோலை மாரியம்மன் ஆலயத்தில் 3ஆம் ஆண்டு ஆடி 2ஆம் வெள்ளி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவையொட்டி மாலை சிவன் கோவிலிலிருந்து பக்தர்கள் தீச்சட்டியை ஏந்தி ஊர்வலமாக புறப்பட்டு பூஞ்சோலை மாரியம்மன் ஆலயத்தை வந்தடைந்தனர். ஊர்வலத்தில் புலிவேடம், சிலம்பாட்டம், பொய்க்கால் கட்டை உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றதால் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். கொடைக்கானலில் கண்ணாடி மாளிகையில் தொட்டிகளில் உள்ள மூன் கேக்டஸ் மலர்கள் பார்ப்போரை பரவசப்படுத்துகிறது. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் உள்ள கண்ணாடி மாளிகையில் மூன் கேக்டஸ் என்று அழைக்கப்படும் மலர்கள் பல வண்ணங்களில் பூத்து அலங்கரிக்கின்றன. இந்நிலையில் பிரையன் பூங்காவை காண நாள்தோறும் பல மாநில சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். மேலும் பூங்கா மற்றும் கண்ணாடி மாளிகையில் உள்ள பல வண்ண வண்ண மலர்களை கண்டு செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர். கொடைக்கானலில் ஜாதியை பற்றி பேசிய தலைமை காவலர் சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக தங்கபாண்டி என்பவர் பணியாற்றி வந்த நிலையில் இன்று காலை வேளையில் உடல்நிலை சரியில்லை என்று கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்றுள்ளார். அங்கு சிகிச்சைக்கு சென்ற நிலையில் அவருக்கு சிகிச்சை அளிக்க வந்த செவிலியர்கள் மது போதையில் இருப்பதாக கூறி அவருக்கு சிகிச்சை அளிக்க மறுத்த காரணத்தால் அரசு மருத்துவமனையில் உள்ள பொருட்களை சேதப்படுத்திய வீடியோ வைரலானது. இந்நிலையில் இதனை பற்றி விசாரணை நடந்து கொண்டிருக்கும் நிலையில் நேற்று இரவு அண்ணாசாலை பகுதியில் உள்ள சிற்றுண்டு கடை ஜாதியை பற்றி பேசிய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டி மாணிக்கவாசகர் அரங்கத்தின் தூய்மை பணியாளர்கள் நலத்திட்ட உரிமைகள் முகாம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டி மாணிக்கவாசகர் அரங்கத்தில் தூய்மை பணியாளர்கள் நலத்திட்ட உரிமைகள் முகாம் நடைபெற்றது. இதில் கால்நடை வளர்ப்பு மற்றும் பராமரிப்புத்துறை அமைச்சர் கமலி கலந்து கொண்டு விளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். பின்னர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவில் திருமுருகன்பூண்டி நகராட்சி தலைவர் குமார், நகராட்சி ஆணையாளர் பாலமுருகன், சுகாதார அலுவலர் செந்தில்குமார், அவினாசி தாசில்தார் ஜெகநாதன் உட்பட பல்வேறு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கோவை ஸ்டான்ஸ் மேல்நிலைப் பள்ளியின் ICSE, ISC ஆண்டு விழா விமர்சையாக நடைபெற்றது. கோவை ஸ்டான்ஸ் மேல்நிலைப் பள்ளியின் ICSE, ISC பிரிவுக்கான 2026-27 கல்வி ஆண்டு பரிசளிப்பு விழா மற்றும் கலை நிகழ்ச்சிகள் பள்ளி வளாகத்தில் உள்ள ராஜேந்திரன் விளையாட்டு அரங்கில் கோலாகலமாக நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக சாந்தி ஆசிரம் தலைவரும் சர்வதேச குழந்தைகள் மற்றும் பொது சுகாதார மையத்தின் நிறுவனருமான டாக்டர் தே செவினோ ஆரம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சி பள்ளியின் துணை தலைமை மாணவர் ஆரோன் போகான் ஜோசப் தலைமையில் நடைபெற்ற பிரார்த்தனை மற்றும் பைபிள் வாசிப்புடன் தொடங்கியது. பள்ளி முதல்வர் ஜெனட் ஜெயபிரகாஷ் வரவேற்புரை வழங்கி பள்ளியின் ஆண்டு அறிக்கையை வாசித்தார். பின்னர் சிறப்புரையில் பேசிய டாக்டர் கே செவினோ ஆரம் மாணவர்கள் கல்வியில் மட்டுமல்லாமல் சமூக அக்கறை, மனிதநேயம் மற்றும் நற்பண்புகளையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். கிருஷ்ணகிரி அருகே உள்ள துவாரகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் உலக காடு தினம் கடைபிடிக்கப்பட்டது.
கிருஷ்ணகிரி அருகே உள்ள கேஆர்வி அணை அருகே அமைந்துள்ள துவாரகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் உலக ஜங்கிள் டே எனப்படும் காடுகள் தினத்தினை முன்னிட்டு காடுகள் தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் யானை, புலி, குரங்கு, மான், நரி, சிறுத்தை போன்ற பல்வேறு விலங்குகளின் முகமூடிகளை அணிந்து காடுகள் அழிவதை பாதுகாத்து வனவிலங்குகளை காக்க வேண்டும் என வலியுறுத்தி விழிப்புணர்வினை ஏற்படுத்தினர். கிருஷ்ணகிரி அருகே தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க கோரி பொதுமக்கள் தர்ணா போராட்டம் நடத்தினர். கிருஷ்ணகிரி அடுத்த பெல்லம்பள்ளி ஊராட்சியை சேர்ந்த பாலிகானூர் மற்றும் அட்டப்பள்ளம் கிராம மக்கள் தங்களது பகுதியில் நிலவி வரும் தீவிர குடிநீர் மற்றும் விவசாய நீர் தட்டுப்பாட்டை போக்க வலியுறுத்தி பாலிகானூர் கிராமத்தில் கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டம் குறித்து தகவல் அறிந்து கிருஷ்ணகிரி தொகுதி தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் முகுந்தன் உடனடியாக சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் இதுகுறித்து பேசிய எம்எல்ஏ முருகன் இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளேன் என்றும், மேலும் தேவைப்படின் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களின் கவனத்திற்கு எடுத்து சென்று இத்திட்டத்தை நிச்சயம் நிறைவேற்றி தருவேன் எனவும் கூறினார். திருவண்ணாமலையில் போரில்லா உலகம் அமைப்போம் மற்றும் உலக உயிர்கள் நலம் பெற வேண்டி விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. திருவண்ணாமலை மாநகரில் உள்ள ஸ்ரீ பவளக்குன்ற மடாலயத்தில் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் போரில்லா உலகம் அமைப்போம் மற்றும் உலக உயிர்கள் நலம் பெற வேண்டும் என வலியுறுத்தி 108 திருவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது. இதில் ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்திரபுரி பாத சேவக பீடாதிபதி மகா சுவாமிகள் மற்றும் ஸ்ரீ சாரதா லட்சுமி நரசிம்மை பீடம் சுயம் பிரகாச சச்சிதானந்த சரஸ்வதி சுவாமிகள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு பூஜையினை துவக்கி வைத்து சிறப்பாக பூஜை செய்தனர். இதில் பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு பூஜை வழிபாடு செய்தனர். பின்னர் பூஜை கலந்து கொண்டவர்களுக்கு பிரசாதங்கள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸின் 88வது பிறந்த நாளை முன்னிட்டு எடப்பாடியில் பொதுமக்களுக்கு மரக்கன்று மற்றும் இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடி நகரம் மற்றும் ஒன்றிய பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மருத்துவர் ராமதாஸின் 88வது பிறந்தநாள் விழா எடப்பாடி பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. விழாவானது நகர செயலாளர் KPM சண்முகம் தலைமையிலும் சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வகுமார் முன்னிலையிலும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் மரக்கன்றுகளை வழங்கியும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் பிறந்தநாளை உற்சாகமாக கொண்டாடினர். சிதம்பரத்தில் திருவாசக எழுத்து வேள்வி சிதம்பரம் திருப்பார்கடல் மடத்தில் உள்ள ஆத்மநாதர் கோவில் வளாகத்தில் திருவாசக எழுத்து வேள்வி நடைபெற்றது. திருவண்ணாமலையின் சிவகுமார் ஏற்பாட்டின் பேரில் 22 நாடுகளில் ஒரே நேரத்தில் திருவாசகம் 10 பாடல்கள் எழுதும் வேள்வி நடைபெற்றது. இதில் உலகம் முழுவதும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் இதே நேரத்தில் திருவாசகம் எழுதும் வேள்வியில் பங்கேற்று 10 பாடல்கள் அடங்கிய திருவாசக பாடல்களை நிர்வாகத்தில் உள்ளவரிடம் ஒப்படைத்தனர். இதற்கான ஏற்பாடுகளை இந்து ஆலய பாதுகாப்பு குழு தலைவர் மு. செங்குட்டுவன், புலவர் என். கருணாநிதி, உமா உள்ளிட்ட தில்லை திருப்பெருந்துறை திருவாசக அடியார்கள் செய்திருந்தனர். திருப்பத்தூர் அமைச்சூர் கபடி கழகம் சார்பில் திருப்பத்தூர் மாவட்ட கபடி செயலாளர் தேர்வு குறித்து கபடி போட்டி ஜோலார்பேட்டை சிறுவிளையாட்டு அரங்கில் இன்று நடைபெற்றது. தற்போதைய திருப்பத்தூர் மாவட்ட கபடி செயலாளராக உள்ளவரை மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கில் மேஸ்திரி வேலை செய்யும் நபர்கள் மற்றும் வயதான பழைய கபடி வீரர்களை அழைத்து வந்து பனியன் போட்டு தற்போது விளையாட வைக்கிறார்கள் என குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இன்று விளையாடும் கபடி குழுக்களில் உள்ள வீரர்கள் ஓட்டு போட்டால்தான் மீண்டும் வெற்றி பெற முடியும் என்பதற்காக இந்த செயலில் ஈடுபடுகிறார்கள் என கூறி கபடி குழு வீரர்கள் இன்று நடைபெற இருந்த போட்டியை நிறுத்தினர் என்றும் மேலும் செயலாளரை மாற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். கோவை மாநகராட்சியின் 83வது வார்டுக்குட்பட்ட வஉசி மைதானம் அருகே வாலிபால், கபடி மற்றும் இறகுப்பந்து போட்டிக்கான உள்ளரங்கு விளையாட்டு மைதானம் திறப்பு விழா இன்று நேரு ஸ்டேடியம் அருகே உள்ள பகுதியில் நடைபெற்றது. கோவை மாநகராட்சியின் 83வது வார்டுக்குட்பட்ட வஉசி மைதானம் அருகே வாலிபால், கபடி மற்றும் இறகுப்பந்து போட்டிக்கான உள்ளரங்கு விளையாட்டு மைதான திறப்பு விழாவில் அமைச்சர் சம்பத்குமார் பங்கேற்று திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சம்பத்குமார், விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் கோவை நேரு ஸ்டேடியம் அருகே வாலிபால், கபடி, இறகுப்பந்து, வஷு போட்டிகள் விளையாட்டு மைதானங்கள் திறக்கப்பட்டது என்றும், மேலும் இதுபோன்று இன்று மட்டும் 14 இடங்களில் புதிய மையங்கள் திறக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின் வாரிய காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என கோவை மண்டல செயற்குழு கூட்டத்தில் வலியுறுத்தினர்.
கோவை காந்திபுரம் CMS வளாகத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு மின்வாரிய எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் கோவை மண்டல ஒருங்கிணைந்த செயற்குழு கூட்டத்தில் மின்வாரிய காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்புவது உட்பட பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மண்டல செயலாளர் முருகவேல் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாநில தலைவர் பாண்டியராஜ், பொதுச் செயலாளர் சேக்கிழார் மற்றும் பொருளாளர் பழனி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மேலும் 50 மகளிர் உட்பட சுமார் 250 பேர் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் தொழிலாளர் பணிப்பளுவை குறைக்கும் வகையில் புதிய ஒப்பந்தங்களை விரைந்து ஏற்படுத்த வேண்டும் என்றும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டன. மேலும் கேங்மேன் பணியாளர்கள் கள உதவியாளர்களாக பதவி மாற்றம் செய்வதுடன் ITI படித்தவர்களை கள உதவியாளர்களாக பணி நியமனம் செய்ய வேண்டும் எனவும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் முழுவதுமாக தாவேகா அரசு தள்ளுபடி செய்யவில்லை என்றால் வரும் 5ஆம் தேதி முதல் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு கரூரில் பேட்டியளித்தார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பேருந்து நிலையம் முன்பு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது போல தமிழக விவசாயிகளின் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய அனைத்து கடன்களையும் முழுவதும் தள்ளுபடி செய்ய கோரி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் தமிழக விவசாயிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய அனைத்து பயிர்க்கடன்களையும் முழுவதும் தாவேகா அரசு தள்ளுபடி செய்ய கோரி அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஈரோட்டில் பெங்களூர் நாராயணா ஹெல்த் சிட்டியில் எலும்பியல் புற்றுநோய்களை ரோபோட்டிக் முறையில் 7 வயது சிறுமிக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்துள்ளது. ஈரோட்டில் பெங்களூர் நாராயணா ஹெல்த் சிட்டியில் எலும்பியல் புற்றுநோய்கள் ரோபோட்டிக் முறையில் 7 வயது சிறுமிக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்துள்ளது. இது பற்றி செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் சுமன் பைரகோடா மற்றும் டாக்டர் பிரதாப், இதுவரை 10,000க்கும் மேற்பட்ட எலும்பு அறுவை சிகிச்சைகளை சிக்கலான, மிகவும் கடினம் என்பதை ரோபோட்டிக் உதவியுடன் எளிதாக அறுவை சிகிச்சை செய்து அடுத்த நாளே அவர்களை நடக்க செய்தோம் என்றும், ஆகவே பொதுமக்கள் எங்களது நாராயணா மல்டி ஸ்பெஷாலிட்டி எலும்பியல் துறையை பயன்படுத்த தங்களது மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் நடிகர் தனுஷின் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் ஒன்றியத்தில் மூத்த குடிமக்களுக்கான தேசிய செயல் திட்டத்தின் கீழ் இயங்கி வரும் கோகிலம் முதியோர் இல்லத்தில் 50க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற முதியவர்கள் உள்ளனர். இந்நிலையில் நடிகர் தனுஷின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக அவரது ரசிகர்கள் இந்த முதியோர் இல்லத்தில் உள்ளவர்களுக்கு காலை உணவு வழங்கினர். அத்துடன் அப்பகுதி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் அகில பாரத இந்து மகா சபாவின் தஞ்சை மண்டல நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் மண்டல தலைவர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் அகில பாரத இந்து மகா சபாவின் தஞ்சை மண்டல நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் மண்டல தலைவர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. பொதுச் செயலாளர் ராமநிரஞ்சன் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர் ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற மாநில தலைவர் கே பாலசுப்ரமணியன் பின்னர் செய்தியாளர்களின் சந்திப்பில் பேசிய போது, CJP, காங்கிரஸ் மற்றும் அதனுடன் இணைந்து செயல்படும் தீவிரவாத அமைப்புகள் இளைஞர்களின் மனதை கெடுத்து நாட்டை அவமானப்படுத்தவும் அசிங்கப்படுத்தவும் முயற்சி வருவதாக அகில பாரத இந்து மகா சபா மாநில தலைவர் பாலசுப்ரமணியன் பேட்டியளித்தார். வாணியம்பாடி அருகே தண்ணீர் தேடி வனப்பகுதியில் இருந்து வெளியேறி ஊருக்குள் நுழைந்த மானை மீட்டு பொதுமக்கள் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த திகுவாபாளையம் பகுதியில் உள்ள வனப்பகுதியில் இருந்து தண்ணீர் தேடி மான் ஒன்று வெளியேறி அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் நுழைந்தது. மானை கண்ட அப்பகுதி நாய்கள் மானை கடிக்க துரத்தியதால் மான் அதே பகுதியை சேர்ந்த சிவா என்பவரது வீட்டில் தஞ்சமடைந்த நிலையில் இதனை கண்ட அப்பகுதி மக்கள் மானை நாய்களிடமிருந்து பத்திரமாக மீட்டு இது குறித்து வாணியம்பாடி வனத்துறையினருக்கு தகவல் அளித்த நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வனத்துறையினரிடம் அப்பகுதி மக்கள் மானை ஒப்படைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெண் குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்வின் ஒரு பகுதியாக 150க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவிகள் கல்வி சுற்றுலா அழைத்துச் செல்லப்பட்டனர். மயிலாடுதுறை ஒன்றியத்திற்கு உட்பட்ட அரசு பள்ளிகளை சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட மாணவிகள் கல்வி சுற்றுலாவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர்.
இந்த சுற்றுலா பேருந்தை அதிகாரிகள் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். மேலும் இதில் மாணவிகளை அரசு பேருந்துகளில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து திருச்சி NIT மற்றும் கோளரங்கம் ஆகிய இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு உயர்கல்வி மற்றும் பெண் கல்வியின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் தமிழன் செய்திகள் நாளை காலை 8:30 மணிக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.